வணக்கம் நண்பர்களே. செப்டம்பர் 23 அன்னைக்கு ஐநா சபையோட பொதுச்சபை கூட்டம் ஏகப்பட்ட டிராமாவோட நடந்து முடிஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரீசெண்டா சமீப காலத்துல இந்த அளவுக்கு ஒரு பரபரப்பான ஒரு கூட்டம் நடந்ததா எனக்கு ஞாபகம் இல்லை. டொனால்ட் ட்ரம்ப் ஃபர்ஸ்ட் அந்த ஐநா சபை கூட்டம் நடக்கிற மீட்டிங் ஹாலுக்கு என்ட்ரி ஆகிறாரு. என்ட்ரி ஆகி அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்பும் அவரோட ஒய்ஃப் மெலனியாவும் எஸ்கலேட்டர்ல கால் எடுத்து வைக்கிறாங்க. அடுத்த ஒரு 2 செகண்ட்ல எஸ்கலேட்டர் ஆஃப் ஆயிடுது. ரெண்டு பேருமே ஷாக் ஆறாங்க. சுத்தி இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆறாங்க. ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட் ஐநா சபையோட மீட்டிங் போகும்போது எஸ்கலேட்டர் 2ஆம் ஸ்டெப்ல ஆஃப் ஆகுது. இதுக்கு அடுத்து மிகப்பெரிய இன்னொரு டிராமா நடக்குது. இதை தாண்டி பிரசிடென்ட் என்ன பண்றாரு, நேரா மீட்டிங் ஹாலுக்குள்ள போறப்போ அங்க போய் பேசுறதுக்காக போடியமுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டெலிபிராம்டரை பாக்குறாரு. டெலிபிராம்டர் தாறுமாறா ஓடுது. லெட்டர்ஸ் எல்லாம் பயங்கர ஸ்பீடா ஓடுது. அவரால் படிக்கவே முடியல. ஒரு 15 செகண்டுக்கு அவருக்கு என்ன செய்யணும்னு தகச்சு நிக்கிறாரு. அதுக்கப்புறம் இதுவரைக்கும் எந்த ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட்டும் ஐநா சபையில போய் ஐநா சபையை இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணியிருப்பாங்களா அப்படின்றது நிச்சயமா கேள்விக்குறிதான். அந்த அளவுக்கு மோசமா விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஒருத்தரை விட்டு வைக்கலைங்க. ஐநா சபை மட்டும் இல்ல, அவரோட நண்பர்கள் யூரோப்பியன் யூனியன்ல இருந்து ஒருத்தரை விட்டு வைக்காம எல்லாரையும் சகட்டு மேனிக்கு போட்டு தாக்கியிருக்காரு. அங்க உட்கார்ந்திருந்த அத்தனை நாடுகளோட ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாருமே திகச்சு போய் நிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுல ஃபேரி ஸ்பீச் கொடுத்திருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த எஸ்கலேட்டர் ஒர்க் பண்ணாம போனதுக்கோ இல்ல அந்த டெலிபிராம்டர் ஒர்க் பண்ணாம போறதுக்கோ காரணம் ஐநா சபையில இந்த ஊழியர்களுக்கு கிடையாது. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, ட்ரம்ப் கூட வந்தவங்க தான். இது என்ன ட்விஸ்ட்ன்றதையும் எஸ்கலேட்டர் அப்புறம் டெலிபிராம்டர் ரெண்டும் ஒர்க் பண்ணாததுக்கு என்ன காரணம், ஃபால்ட்டி ஆனதுக்கு என்ன விஷயம், என்ன யார் காரணம் அப்படின்ற முழு விவரத்தையும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அந்த மீட்டிங்ல அப்படி ஷாக்கிங்கா என்ன பேசின விஷயத்தையும் வீடியோல போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது போன்று உலகத்தில் எந்த மூலையில எந்த விஷயம் நடந்தாலும், முக்கியமான விஷயங்கள் எது நடந்தாலும் நீங்க ஒரு 10 நிமிஷம் வீடியோவா உங்க வீட்டுல இருந்து தெரிஞ்சுக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளோட சரண்ஸ் குளோபல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐநா சபையோட அந்த பொதுச்சபை கூட்டம் செப்டம்பர் 23 அன்னைக்கு நடந்தப்போ அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்பும் மிசஸ் ட்ரம்பும் ரெண்டு பேருமே அந்த மீட்டிங் ஹால்ல என்டர் ஆறாங்க. என்டர் ஆகும் போதே பாத்தீங்கன்னா எஸ்கலேட்டர் ஒர்க் ஆகல, ஸ்டக் ஆகி நின்றுச்சு திடீர்னு. சரின்னு மேல போய் அவர் பேச போறப்போ போடியம் ஸ்டேஜ்ல போய் பேச போறப்போ டெலிபிராம்டர் ஒர்க் ஆகல. திடீர்னு நம்பர்ஸ் எல்லாம் தாறுமாறா ஓடுது. நம்பர்ஸ் எதுவுமே அவருக்கு கிளியரா தெரியல, படிக்க முடியல அவரால். ஒரு 15 செகண்ட் ஃப்ரீஸ் ஆகி அப்படியே நின்றுட்டாரு. திடீர்னு பார்த்தா கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே அவர் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. பரவாயில்ல, டெலிபிராம்டர் ஒர்க் ஆகல, எஸ்கலேட்டர் ஒர்க் ஆகல, பரவாயில்ல, நான் டெலிபிராம்டர் இல்லாம பேசுறது எனக்கு ரொம்ப வசதின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. நான் இது வரைக்கும் 7 போர்களை நிப்பாட்டியிருக்கேன் உலகம் முழுக்க. ஆனா எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல. பர்டிகுலரா ஐநா சபையிலேருந்து ஒரு சின்ன உதவி கூட எனக்கு செய்யல. உலக அமைதிக்காக இருக்கிற ஐநா சபை எனக்கு ஒரு சின்ன ஒரு போன் கால் கூட பண்ணி இதுக்காக எனக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ணல. இந்த 7 போர்களை நிறுத்துறதுக்கு ஐநா சபையோட பார்ட் ஒண்ணுமே கிடையாது, எல்லாத்தையும் நான் தான் செய்தேன் அப்படின்ற ரேஞ்சில் அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. எல்லாருமே ஷாக் ஆறாங்க. எனக்கு ஐநா சபை கொடுத்தது எல்லாமே இந்த ஓடாத எஸ்கலேட்டரும் உடஞ்சி போன டெலிபிராம்டரும் சொல்றாரு. இன்னொன்னு என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மிகப்பெரியதொரு அமெரிக்காலேயே ரொம்ப பெரிய ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர், ரியல் எஸ்டேட் அதிபரா இருந்தாரு. அந்த காலத்துல 2010 போல ஐநா சபையோட பில்டிங் கட்டி ரொம்ப வருஷமாச்சு. ஸோ அதை ரெனோவேட் பண்ணலாம்னு யோசிக்கிறப்போ அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் அதுக்கான பிட்டு கேட்டிருக்காரு, அதுக்கான ஏலம் கேட்டிருக்காரு. அந்த ஏலம் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு கிடைக்கல. அதை சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த ஐநா சபை பில்டிங்கை ரொம்ப பிரமாதமா என்கிட்ட மட்டும் அந்த ஏலம் கிடைச்சிருந்தா ரொம்ப பிரமாதமா நான் ரெனோவேட் பண்ணிருப்பேன். இப்ப பாருங்க பில்டிங் எவ்வளவு மோசமா இருக்குன்னு. எஸ்கலேட்டர் ஒர்க் ஆகல, டெலிபிராம்டர் ஒர்க் ஆகல, என்ன ஐநா சபையை மெயின்டைன் பண்றீங்க இந்த ரேஞ்சில் ஐநா சபையை குத்தி காட்டுறாரு. உலகத்துல எல்லா மூலையில இருந்து வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட நாடுகள் தலைவர்கள் எல்லாரும் இருக்கிற இடத்துல அந்த இடத்துல ஐநா சபையை பகிரங்கமா கிழிச்சு தொங்க வர்றாரு. ஆனா உண்மையில என்ன நடந்துச்சு தெரியுங்களா? இந்த எஸ்கலேட்டர் ஒர்க் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஐநா சபையோட ஃபால்ட்டே கிடையாது. ஆக்சுவலா எஸ்கலேட்டர் என்னாச்சுன்னு ஒர்க் ஆகிற கண்டிஷன்லாம் இருந்திருக்கு. டொனால்ட் ட்ரம்பும் அவங்க மிஸ்ஸஸ் ட்ரம்பும் அவங்க எஸ்கலேட்டர் மேல ஏறுறதுக்கு முன்னாடியே ட்ரம்போட குரூப்ல இருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டர் ஒருத்தர் என்ன பண்றாரு, ட்ரம்புக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப வேகமா சைட்ல ஏறி அவர் அந்த சைடு, அதாவது மேல டாப்புக்கு போயிட்டார். டாப்ல போயிட்டு அவர் கை வச்ச இடம் பார்த்தீங்கன்னா சென்சார்ல கை வச்சிட்டாரு. இந்த ரிப்போர்ட்டரோட தப்புனால எஸ்கலேட்டர் நின்றுச்சு. ட்ரம்ப் கூட அந்த ரிப்போர்ட்டர் ரிவர்ஸ்ல ஓடுறதுனாலையும் சென்சார் மேல கை வச்சதுனாலையும் அந்த எஸ்கலேட்டர் என்னாச்சுன்னு கேட்டா சடனா ஸ்டாப் ஆயிரும். அந்த எஸ்கலேட்டர் மேல ஏறி போறவங்களோட சேஃப்டிக்காக ஒரு சர்ச் இந்த சென்சார்ல ட்ரம்ப் கூட ஒருத்தரே ஒரு பத்திரிகையாளரை கை வச்சுட்டதுனால, டச் பண்ணிட்டதுனால இது ஆக்சுவலா எஸ்கலேட்டர் என்ன பண்ணிடுச்சு கேட்டீங்கன்னா
சேஃப்டி மெஷர்ஸ்க்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. இதுதான் நடந்தது. இந்த எஸ்கலேட்டர் மெயின்டெனன்ஸ்லயோ இல்ல வேற எந்த விஷயத்திலுமே நிச்சயமா ஃபால்ட்டே கிடையாது. ஃபால்ட் யாரோடது? முழுக்க முழுக்க ட்ரம்ப் கூட வந்து அந்த ரிப்போர்ட்டரால வந்த வினா இது. அடுத்தது டெலிபிராம்டருக்கு வருவோம். டெலிபிராம்டர் ஆக்சுவலா ஃபங்க்ஷன் ஆகுது. ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே உலக தலைவர்கள் வந்து ஐநா சபையில வந்து பேச வர்றப்போ அவங்க கூட வர அலைஸ் இருப்பாங்க ஆபீசர்ஸ் வந்து லேப்டாப்போ இல்ல மற்ற விஷயங்கள்லயோ அவங்க நாட்டோட தலைவர்கள் பேசுற அந்த புல்லட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபைலோட வருவாங்க. லேப்டாப்லயோ அல்லது பென் டிரைவ்லயோ இருக்கும். அதை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஐநா சபையில இருக்கக்கூடிய டெலிபிராம்டரோட லிங்க் இருக்கும் இல்லைங்களா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கூட கனெக்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி கனெக்ட் பண்றப்ப என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே பேசுறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த ப்ராம்ப்ட்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துட்டு வந்து அந்த ப்ராம்ப்ட் இருக்கிற லேப்டாப்பை டெலிபிராம்டர் கூட கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டுக்கும் உள்ள ஃபார்மட் டிஃபரன்ஸ், அதாவது இவங்க லேப்டாப்ல பண்ணியிருந்த ஃபார்மட் வேற, டெலிபிராம்டர்ல இந்த ஃபார்மட் அது அக்செப்ட் பண்ணக்கூடிய ஃபார்மட் வேற. ரெண்டுக்கும் இடையே உள்ள அந்த ஃபார்மட் டிஃபரன்ஸ்னால அக்செப்ட் பண்றதுக்கு டைம் ஆயிருக்கு. அந்த மீன் டைம்ல பாத்தீங்கன்னா அந்த இன்னொன்று அவங்க ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. டெலிபிராம்டரோட ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ண ட்ரை பண்றப்போ அது மால் ஃபங்க்ஷன் ஆகி ரொம்ப ஸ்பீடா ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பிரச்சனை எங்கன்னு கேட்டீங்கன்னா டெலிபிராம்டர்ல கிடையவே கிடையாது. டெலிபிராம்டர் ப்ராப்பரா தான் ரன் ஆகுது. ஆனால் அந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சதுன்னா, பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் கூட வந்த அந்த ஆபீசர்ஸ் வந்து அவங்களோட லேப்டாப்பை அந்த டெலிபிராம்டர்ல கனெக்ட் பண்ணும்போது வந்த ஃபால்ட்னால வந்த பிரச்சனை இது. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் கூட வந்த அந்த ஆபீசர்ஸ் தான் காரணமே தவிர ஐநா சபையோட ஃபால்ட்டோ ஐநா சபையோட மெயின்டெனன்ஸ் இஷ்யூவோ கிடையவே கிடையாதுன்னு சொல்லி ஐநா சபையிலேருந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப், எனக்கு மட்டும் அந்த கான்ட்ராக்ட் கிடைச்சிருந்துச்சுன்னா ஐநா சபையில மார்பிளால இழைச்சிருப்பேன். ஆனா இப்ப பாருங்க, அவங்க வந்து ஃப்ளோரை பார்த்தா நல்லாவே இல்லை. டொனால்ட் ட்ரம்போட கம்பெனிக்கு ஐநா சபையோட ரெனோவேஷன் கான்ட்ராக்ட் கிடைக்கலங்கிற ஒரு காரணத்துக்காக கிடைச்சதுரா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சு வாங்க ஆரம்பிச்சதாரு டொனால்ட் ட்ரம்ப். உண்மையை சொல்ல போனா ஐநா சபைக்கு நிறைய போதாமைகள் இருக்கின்றன. ஐநா சபையால நிறைய விஷயங்கள்ல தீவிரமான நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்பது உண்மைதான். பல போர்கள விஷயத்துல அவங்களால ரொம்ப தீவிரமா உலக நாடுகளுக்கு அட்வைஸ் தான் கொடுக்குறாங்களே தவிர தீவிரமா அவங்களால செயல்படுத்த முடியலன்றது உண்மையான விஷயம் தான். அடுத்து உக்ரைன் வார பக்கம் திரும்புறாரு. அதாவது உக்ரைன் வார ஃபண்ட் பண்றதே வந்து இந்தியாவும் சைனாவும் தான். இந்தியாவும் சைனாவும் ரஷ்யாவிட்ட ஆயில் வாங்குறதுனால அந்த காசை வச்சுதான், அந்த பணத்தை வச்சுதான் ரஷ்யா வந்து உக்ரைன் வார நடத்துதுன்ற சென்ஸ்ல சொல்றாரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, ரஷ்யா மேல நாங்க செகண்டரி சாங்ஷன் மறுபடியும் நாங்க போட தயாரா இருக்கோம். இப்போ போட்டிருக்க சாங்ஷன் இல்லாம இன்னும் கொஞ்சம் தீவிரமான சாங்ஷன் கூட போட தயாரா இருக்கிறோம். ஆனால் நாங்க என்னதான் சாங்ஷன் போட்டாலும் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து பெட்ரோலியம் கேஸும் பெட்ரோலியமும் வாங்குற வரைக்கும் அந்த சாங்ஷனால விளைய போறது ஒரு நன்மையும் கிடையாது. ரஷ்யாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கக்கூடிய அந்த ஆயிலையும் கேஸையும் முதல்ல நிறுத்தணும் அப்படின்னு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பக்கம் பாயிடுறாரு. அடுத்தது இமிகிரேஷன் பாலிசியை பத்தி பேசுறாரு. அமெரிக்காவில் இப்போ இமிகிரேஷன் எல்லாம் ரொம்ப ரொம்ப டைட் பண்ணிட்டோம். ஸோ வெளிநாட்டுல இருந்து யாராவது இல்லீகலா இமிகிரேஷன் வர்றது ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு, ஆல்மோஸ்ட் ஜீரோன்னு அவர் சொல்றாரு. ஆனா யூரோப் கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா இவங்க யாரும் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேன்றாங்க. யாரோ யூரோப்புக்கு சம்பந்தமே இல்லாதவங்க எல்லாமே யூரோப்ல இருக்கிறாங்க. ஸோ இதை நீங்க தடுக்கிறதுக்கான எந்த ஆக்ஷன் நீங்க எடுக்கலன்னா நீங்க உங்க நாட்டுல படுகுழியில தள்ளிட்டு இருக்கீங்க, நீங்க நரகத்துலதான் உங்க நாட்டை வாழ வைக்க போறீங்கன்னு சொல்லி பட்டவர்த்தனமா போட்டு உடைக்கிறாரு. கிளைமேட் சேஞ்ச் அண்ட் கிரீன் எனர்ஜி பத்தி பேசுறப்போ, கிளைமேட் சேஞ்ச்ன்றது ஒரு முழுக்க முழுக்க கற்பனையான ஒரு விஷயம், அது ஒரு பொய்யான ஒரு விஷயம். அதே மாதிரி கிரீன் எனர்ஜின்றது மிகப்பெரிய ஒரு ஏமாற்று வேலை. 1920s பாத்தீங்கன்னா உலகம் கூலிங் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு புது விஷயத்தை கிளப்புனாங்க. இப்ப ஹீட் ஆயிட்டு இருக்கு ஒரு விஷயத்தை கிளப்புறாங்க. ஸோ மாத்தி மாத்தி இவங்க வந்து இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க. அதே போல கிரீன் எனர்ஜி மாதிரி ஒரு ஏமாற்றுத்தனமான வேலை உலகத்திலேயே கிடையாது. தேவையில்லாம கிரீன் எனர்ஜி நான் வந்து ப்ரொடியூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட காசை வந்து உலக நாடுகள் வீணடிக்கின்றன. அவங்க நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்யறாங்கன்னு சொல்லி அடுத்த பணியை தூக்கி போடுறாரு. அடுத்தது பாலஸ்தீன் விவகாரத்துக்கு போறாரு. அதாவது அமெரிக்கா இதுவரைக்கும் பாலஸ்தீனன்ற ஒரு நாட்டை வந்து அங்கீகரிக்கவே இல்லை. ஆனால் இந்த மீட்டிங் கூட பாலஸ்தீனத்தோட ரெப்ரஸன்டேட்டிவ் வர்றதா ஒரு பிளான். ஆக்சுவலா ஐநா சபையோட பொதுச்சபை மீட்டிங்கிறது அமெரிக்கால தான் இருக்குது, அமெரிக்கால தான் நடக்குது இந்த வருஷம். ஆனா அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, பாலஸ்தீனத்தோட ரெப்ரஸன்டேட்டிவ்க்கு நான் வந்து விசா கொடுக்க முடியாதுன்னு மறுத்துட்டதுனால அவர் விர்ச்சுவல் மீட்டிங்கா கலந்துகிட்டார். ஐநா சபையோட மீட்டிங்கே அவரால் வர முடியல பாலஸ்தீனத்தோட ரெப்ரஸன்டேட்டிவ். என்ன காரணம்னா அமெரிக்கா வந்து விசா கொடுக்காததுனால. அமெரிக்கா இந்த அளவுக்கு பாலஸ்தீனத்தை தீவிரமா எதிர்க்குது. என்ன காரணம்னா பாலஸ்தீனத்தை ஆதரிச்சா இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு செட்பேக்கா அமையுங்கிறதுக்காக அமெரிக்கா வந்து பாலஸ்தீனத்தை ஏத்துக்க மாட்டேன்றாங்க. ஆனா அமெரிக்காவோட கூட்டாளியா இருக்கக்கூடிய பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து, யூகே போன்ற நாடுகள்
அவங்க வந்து இப்போ ரீசெண்டா இந்த வாரத்துல பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது சம்பந்தமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யூரோப்பிய நாடுகள் ஒரு சில நாடுகளும் கூட பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக கன்சிடர் பண்றதுக்கான எல்லா முயற்சிகளும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இது டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பிடிக்கல. சோ இதையும் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறது நீங்க ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு நன்மை செய்யற மாதிரி, சோ அவங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ற மாதிரி, பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க ட்ரை பண்ற நாடுகளுக்கு இவர் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிற மாதிரி ஒரு சிக்னல் கொடுக்கிறார். உண்மையை சொல்ல போனா ஐநா சபைக்கு நிறைய போதாமைகள் இருக்கின்றன. ஐநா சபையால நிறைய விஷயங்கள்ல தீவிரமான நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்பது உண்மைதான். பல போர்கள விஷயத்துல அவங்களால ரொம்ப தீவிரமா உலக நாடுகளுக்கு அட்வைஸ் தான் கொடுக்குறாங்களே தவிர தீவிரமா அவங்களால செயல்படுத்த முடியலன்றது உண்மையான விஷயம்தான். ஆனால் அதற்கு தீர்வு வந்து ஐநா சபையை ஸ்ட்ராங் பண்றதுதானே தவிர ஐநா சபையை வீக் பண்றது கிடையாது. ஆக்சுவலா அமெரிக்கா வந்து ஐநா சபைக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த ஏகப்பட்ட மல்டி குரோர்ஸ் கணக்கான பணத்தை ஃபண்டை வந்து நிறுத்திட்டாங்க. டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் தான் இதை செஞ்சிருக்காங்க. ஸோ ஐநா சபைக்கு மரியாதை கொடுத்து ஐநா சபையை ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டிய இடத்துல இருக்க டொனால்ட் ட்ரம்ப் ஐநா சபையிலேயே பேசி அந்த அமைப்பையே ரொம்ப மோசமா கிரிட்டிசைஸ் பண்ணும்போது ஐநா சபையின் மேல இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் மக்கள் மத்தியில குறைய ஆரம்பிக்கும். மற்ற நாடுகள் இன்னைக்கு ட்ரம்ப் இன்னைக்கு பேசுறாரு, நாளைக்கு இன்னொரு நாடு பேச ஆரம்பிக்கும். ஸோ இப்படி எல்லாரும் பேசுறப்போ ஐநா சபைக்கு என்ன மரியாதை இருக்குது? இந்த வீடியோட முடிவுல உங்ககிட்ட நான் கேட்க விரும்புற ஒரே கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் ஐநா சபையை பத்தி பேசிய விஷயம் நியாயமான விஷயம், உண்மையான விஷயம் நினைக்கிறீங்களா? இல்ல அவர் பேசுறது இப்படி பட்டவர்த்தனமா பேசியிருக்க வேணாம், அவர் பேசுறது தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.